நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் மகாசேனா. டேய், உயிர் இல்லாத வெறும் சிலை மட்டும் நினைச்சீங்களா? உயிருள்ள எங்க சாமிடா. யாரையும் காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. உன்னை காப்பாத்தன்னா என்ன காப்பாத்த நீ, நம்மளை காப்பாத்த நம்ம சாமி. நம்ம கிராமத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும்னு காமிப்போம். யாரு குரல் கேட்க, யாரு ஆட்டப்பட்டு ஆறி எமது யாரீஸ்வரனை பெருமைப்படுத்துவேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காடு சார்ந்த ஒரு படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படக்குழு முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸோட ஒரு பெரிய டீமாக கிளம்பி காட்டுக்குள்ளே போனது அப்படிங்கிற முயற்சி இருக்கு இல்லையா, அது ப்ளஸ். ஆனால் அப்படி காட்டுக்குள்ளே படம் எடுக்க போனவங்க கதையை மறந்துட்டு போனது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தில் என்ட்ரி சீனில் ஹீரோவோட என்ட்ரி சீனில் ஹீரோ யானை மேலே உட்காந்து அப்படி மாசாக என்ட்ரு ஆகணும், அதை பார்த்து வில்லன்கள்லாம் பயப்படணும் அப்படின்னு ஒரு சீனை டைரக்டர் கம்போஸ் பண்ண நினைச்சது படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த காட்சியில் வில்லன்களுக்கு பதிலாக யானை மேலே உட்காந்து வர்றதுக்கு ஹீரோ விமல் அவர்களே பயந்து பயந்து வந்தது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 300 வருடங்களுக்கு முந்தைய வரலாறுல இருந்து கதை துவங்கினது ப்ளஸ். ஆனால் அடுத்து வர போகிற 3 மணி நேரத்துக்கு இந்த கதை தாங்குமா அப்படிங்கிறத யோசிக்காம இந்த படத்தை இவர்கள் எடுத்தது மைனஸ். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தனக்கு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணாமல் விமல் அவர்கள் கால்ஷீட் கொடுத்தது நிச்சயமாக ப்ளஸ். ஆனால் இந்த படத்தில் கதை இருக்கா அப்படிங்கிறதையே செக் பண்ணாமல் அவர் நடித்து கொடுத்தது நிச்சயமாக அந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த மகாசேனா திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நாம் டோட்டலாக 1 by 1 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மகாசேனா திரைப்படத்தினுடைய கதை சுருக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு காடு, அந்த காட்டில் 2 இனக்குழுக்கள் இருக்காங்க. அந்த 2 இனக்குழுக்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை. அது என்னன்னா, அங்கே கோயிலில் இருக்கிற ஒரு சிலையை தனதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு 2 இனக்குழுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் பொழுது வெளியிலிருந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு கிரைம் டீமு அந்த சிலையை தனதாக்கிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்த 3 குழுக்களில் யார் வெற்றி அடைஞ்சாங்க, அந்த சிலை என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம். மகாசேனா திரைப்படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா நாயகன் விமல். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய மாஸ் வேல்யூலாம் இவருக்கு இந்த கதாபாத்திரத்தில் இல்லை. ரொம்ப சாதாரண, ரொம்ப அண்டர் பிளே பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். ஆனாலும் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு புது குழுக்காக, ஒரு புது இயக்குனரின் முயற்சிக்காக அவர் நடித்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம்தான். அதை தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த காடுகளில் வாழ்கிற ஒரு மனிதராகவே வாழ்ந்திருக்கிறாரு. அந்த கதையின் மாந்தர்களோடு மாந்தராக இவர் ஒன்றி போய் நடித்திருப்பது இவருடைய நடிப்பில் ஒரு மெச்சூரிட்டியை காட்டுது. அந்த வகையில் ஒரு மெச்சூரிட்டியான நடிப்பை வெளிப்படுத்திய விதத்தில் விமல் அவர்கள் இந்த மகாசேனா திரைப்படத்தினுடைய ப்ளஸ்ஸாக முன்னிற்கிறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபர் மனாஸ் பாபு. படத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஆறுதல்னா இவருடைய படப்பிடிப்பு தான். காடுகளை ரொம்ப அழகாக படம் பிடித்திருக்கிறாரு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த காடுகளை காட்டிய விதம் தான் ஓரளவுக்கு மக்களை இந்த தியேட்டருக்கு ஈர்த்திருக்குது இந்த படம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் காட்சிகள்லேயே ரொம்ப அழகாக இவர் படம் பிடித்த காடுகளினுடைய அந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. அதுதான் ஒரு சில மக்களை இந்த திரைப்படத்திற்கு, திரையரங்கத்திற்கு அழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்டை, அந்த நேட்டிவிட்டியோட, அந்த காட்டில் வாழ்கிற மனிதர்களை அப்படியே படம் பிடித்து காட்டிய விதத்தில் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மனாஸ் பாபு இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி படத்தை மக்கள் மனசில் ஒரு படி கொண்டு போய் இப்படி மேலே நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவர்கள் தான்.
படம் ரொம்ப சீரியஸாகவே போயிட்டு இருக்கும் பொழுது அவர் வருகிற காட்சிகள் மட்டும் ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்குது. படத்தினுடைய தன்மையையும் கெடுத்துடாமல் அதே நேரத்தில் தன்னுடைய நகைச்சுவை முத்திரையும் சரியாக பதித்திருக்கிறார். எல்லா வசனங்கள்லையும் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. அவர் வருகிற காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படியாக அமைந்திருப்பது படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். அந்த வகையில் மகாசேனா படத்தினுடைய அடுத்த ப்ளஸ்ஸாக மாறி படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே கொண்டு வைக்கிறாரு நடிகர் யோகி பாபு அவர்கள். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ். ஆல்ஃப்ரட் ஜோஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் அவருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவரோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரை இந்த படத்தில் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டரில் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாரு. தன்னுடைய அந்த வழக்கமான அந்த வாய்ஸின் மூலமாகவே அவர் ரசிகர்களை வசீகரிக்கிறார்னு சொல்லணும். அவர் இந்த படத்தினுடைய ஒரு ஆகப்பெரும் பலம். அவர் இந்த திரைப்படத்தின் ப்ளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் மகாசேனா திரைப்படத்தை ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா படத்தினுடைய இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மருதம் ப்ரொடக்ஷன். என்ன காரணம் அப்படின்னா படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நாள் வரைக்கும் நடந்திருக்கலாம். எல்லாமே புதுமுகங்கள். படம் எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக இருந்திருக்கும். படத்தை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளிட்டு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற இவங்களுடைய அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக மெச்சப்பட வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது. காடுகளில் ரொம்ப தாராளமாக படப்பிடிப்புகள் நடத்தியிருக்கிறாங்க. பார்ப்பதற்கு அந்த காட்சிகள் எதுவுமே அவசர கதியில் எடுத்த மாதிரி இல்லை. நின்று நிதானமாக நேர்த்தியாக எடுத்திருக்கிறாங்க. எல்லா காட்சிகள்லையும் அந்த நேர்த்தி தெரியுது. அதற்கு சப்போர்ட்டிவாக இருந்த அந்த மருதம் ப்ரொடக்ஷன் நிச்சயமாக படத்தினுடைய ப்ளஸ். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி படத்திற்கு கூடுதலாக வேல்யூ சேர்த்து படத்தை மக்கள் மனசில் கொண்டு போய் மேலே நிறுத்துது. மகாசேனா திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்தோம். பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத திரைப்படங்களுக்கு மக்களை திரையரங்கத்துக்கு அழைச்சிட்டு வரத்துக்கான சக்தி ரொம்ப குறைவு. அப்படி அதை தாண்டி ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக திரையரங்கத்துக்கு வரணும் அப்படின்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத திரைப்படங்களுடைய கதை களம் அப்படி இருக்கணும். அதனுடைய திரைக்கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப பலம் பொருந்தியதாகவும் இருக்கணும். அப்படி இந்த மகாசேனாவினுடைய கதையும் திரைக்கதையும் இருக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய குறைகள். அப்படி இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் அவர்களை தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் தான். கதை ரொம்ப ஆழம் இல்லாத, ரொம்ப மேம்போக்கான, ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற, ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு கதை தான். இந்த கதையினுடைய துவக்கமும் சரி, இன்டர்வல் பிளாக்கும் சரி, கிளைமாக்ஸும் சரி, எந்த விதத்துலையும் நமக்கு ஒரு இம்பேக்டே ஏற்படுத்தாமல் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறது நிச்சயமாக படம் பார்க்க சென்ற நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கதை துவங்குகிற அந்த முதல் 2-3 நிமிடங்கள் சரி இது ஏதோ நல்ல படத்துக்கு வந்திருக்கோம், ஏதோ நல்ல கதையை சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம அப்படியே நிமிர்ந்து உட்கார்றோம். ஆனால் அந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு வருகிற அடுத்தடுத்த காட்சிகள் நம்ம மிகப்பெரிய சோர்வுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருது. என்னடா இது, இந்த படம் இப்படி போதே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் என்டையர் திரைப்படத்தையும் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரோம். அப்படி ஒரு ஆழமில்லாத கதையையும் வேறு பலம் இல்லாத திரைக்கதையும் அமைத்த விதத்தில் படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்திற்கு ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான மைனஸ் யார் அப்படின்னா நடிகர் ஜான் விஜய் அவர்கள் தான். இவர் வருகிற எல்லா காட்சிகள்லையும் இவருடைய வசனங்கள் ரொம்ப இறைச்சலாக இருக்குது. சில நேரங்களில் எரிச்சலாகவும் இருக்குது. ஒரு அயற்சியை கொடுக்குது. எத்தனை படத்தில் தான் இவர் இப்படியே நடிப்பார், இதே மாடுலேஷனோட, இதே டயலாக் டெலிவரியோட, இதே பாடி லாங்குவேஜோட இன்னும் எத்தனை படங்களில் நாம் ஜான் விஜயை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இது வேறு ஒரு கதைக்களம். இது சிட்டியில் இருக்கிற மாதிரி வழக்கமாக இருக்கிற படங்களை தாண்டி ஒரு காட்டில் நடக்கிற ஒரு காடு சார்ந்த திரைப்படமாக இருக்கிற பட்சத்தில் அதில் வேற ஒரு மைண்ட் செட்டை அவருக்கு நமக்கு கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா, இவருடைய ஆக்டிங்கில் பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருந்தாருனா, இல்லை இம்ப்ரவைஸ் பண்ணி தன்னுடைய கேரக்டரை வேற மாதிரி மாடுலேட் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா நிச்சயமாக ரசிக்கும்படியான ஒரு கதாபாத்திரமாக அவருடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். ஆனால் அது எதையுமே மெனக்கெடாமல் தன்னுடைய வழக்கமான டயலாக் டெலிவரி, வழக்கமான பாடி லாங்குவேஜ் மூலமாகவே மக்களை ஏமாற்றிடலான்னு இவர் நினைக்கிறாரோ அப்படின்றது தெரியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் ஜான் விஜய் அவர்களுடைய நடிப்பு நிச்சயமாக ஒரு மைனஸ் தான்.
படத்தினுடைய அடுத்த மைனஸ், அதுவும் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் தான். காரணம், இந்த படத்திற்கு அவர் தான் வசனம் எழுதியிருக்கிறாரு. வசனங்கள் எல்லா இடங்கள்லையுமே ரொம்பவே பலவீனமாகத்தான் இருந்தது. பலவீனம் அப்படிங்கிறத தாண்டி சில இடங்களில் ரொம்ப அமெச்சூராகவும் இருந்தது. ஏன் இமயமலையில் ஏறினா அதை ஒரு சாதனைன்னு சொல்கிறீங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஏறினா அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு இயற்கை சார்ந்து ஏற்கப்படுகிற கேள்வியாக தெரியல. இயற்கை பற்றியதான புரிதல் முழுமையாக இல்லாமல் ரொம்ப அரைவே காட்டுத்தனமாக எழுதிய வசனங்களைப் போல தான் தெரிஞ்சுது. இமயமலையினுடைய உயரம் என்ன, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரம் என்ன, அதனுடைய சீதோஷ்ணம் என்ன, இதனுடைய சீதோஷ்ணம் என்ன அப்படிங்கிற பேசிக் ஆராய்ச்சி கூட இல்லாமல் ஒரு பஞ்சு டயலாக்காக வருகிற இந்த டயலாக் கூட ரொம்ப ஆழம் இல்லாமல் எழுதப்பட்டிருந்தால் மற்ற டயலாக்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கலாம். வசனங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே நம்மளை அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கல. எல்லா காட்சிகள்லையுமே ரொம்ப ஆவரேஜான வசனங்கள் நிரம்பி இருந்தது. படம் பார்க்கும் நமக்கு ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்திச்சு. அந்த வசனங்களுக்கு சொந்தக்காரரான தினேஷ் கலைச்செல்வன் இந்த படத்தினுடைய இயக்குனராகவும் இருக்கிறாரு. அவர் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் இசையமைப்பாளர் ஏ பிரவீன்குமார் அவர்கள் தான். இந்த படத்தில் அவர் தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக்ஸ் பயன்படுத்தியிருக்கிறார், நிறைய பீஸ் ஆஃப் மியூசிக்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் நம்ம படம் பண்ணும் பொழுது இந்த மியூசிக்கெல்லாம் பயங்கரமான ஹீரோஸ்க்கான என்ட்ரிக்காக ரொம்ப முக்கியமான காட்சிகளுக்காக பண்ணணும்னு கம்போஸ் பண்ணி வச்சுருந்த மியூசிக் பீசஸ் போல் இருக்குது. அது நமக்கு என்னன்றது தெரியல. படம் முழுக்க இவரோட மியூசிக் சம்பந்தம் இல்லாமல் அது வேறு ஏதோ ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கு. சாதாரண காட்சிகளுக்கு கூட அவ்வளவு பெரிய தீம் மியூசிக், அவ்வளோ பில்டப்பான மியூசிக் தேவையா அப்படிங்கிற கேள்வி இன்னமும் நடக்க போகுதுரா, மியூசிக்கை பார்த்துட்டு என்னமோ நடக்க போகுதுரா அப்படின்னு நம்ம அப்படி கண்ணை விரிச்சு பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாத காட்சிக்கா ஏன்பா இப்படி ஒரு மியூசிக்கை போட்டன்ற கேள்வி தான் நமக்குள்ள வருது. அதை தாண்டி பாடல்களும் ரொம்ப அப்படி காதுகளுக்கு இனிமையாக இல்லை, அந்த ஃபாலோ பண்ணணும்னு தோணல. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இசை பாடல்கள்லையும் சரி பின்னணி இசையிலையும் சரி ரொம்ப சுமாராக ஆவரேஜாக தான் இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசை ஒரு மைனஸ் தான். அதற்கு காரணமான ஏ பிரவீன்குமார் அவர்கள் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படம் காடுகளில் வாழ்கிற மனிதர்களை, அந்த மாந்தர்களை பற்றியதான படம். அப்படியான ஒரு படம் அந்த மாந்தர்களுடைய வாழ்வை பதிவு செய்கிற பொழுது எவ்வளவு யதார்த்தமாக இருந்திருக்கணும். அவங்களுடைய வாழ்வு இப்படி தான் இருக்கும், அந்த மண்ணோடும் அந்த காடோடும் அந்த மரங்களோடும் அவங்க சேர்ந்து இப்படி தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அது நமக்கு எவ்வளவு கனெக்டிங்காக இருந்திருக்கணும். ஆனால் எல்லா காட்சிகள்லையும் வருகிற மனிதர்கள் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், அவங்க போட்டிருக்கிற உடைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காட்டில் அப்படி பிளாஸ்டிக்கால் நிறைஞ்சிருந்தால் அந்த காடு பார்ப்பதற்கு எவ்வளோ பகீர்னு இருக்கும். ஏன்னா அந்த காடு அப்படி கெடுத்து வச்சிருக்கிறாங்களேன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்தினுடைய காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் இருக்கிற மாந்தர்களையும் அவர்கள் பேசுகிற வசனங்களையும் பார்க்கும்போது ஏன்னா பொருத்தமே இல்லாமல் ஒரு செயற்கை தன்மையோடு அவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிற கோபமும் ஒரு விரக்தியும் வருது. அது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். மகாசேனா திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம், ஒன்று பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர் உட்பட எல்லாருமே ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு இளம் தலைமுறை மாணவர்களினுடைய முயற்சியில் தான் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. அப்படி உருவாகி இருக்கிற இந்த திரைப்படம் சமூகம் சார்ந்து காடு சார்ந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இவங்க இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்காங்க இல்லையா, அது நிச்சயமாக இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் காடு சார்ந்த வாழ்வியலை பற்றி பேசணும்னு முயற்சி எடுத்திருந்தாலும் படத்தில் ஆழமில்லாத திரைமொழியாலும் அழுத்தமில்லாத திரைக்கதையாலும் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான படத்தை இவர்கள் கொடுக்க தவறியது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். படத்தில் வில்லன்களாக வருகிற அனைவருமே ரொம்ப செயற்கையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். அதை தாண்டி வில்லன்கள் வருகிற எல்லா காட்சிகளும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முந்தைய தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் வில்லன்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியான காட்சி அமைப்புகள் இருந்தது. படம் பார்க்கும் நமக்கு ஒரு பெரிய அயற்சியை கொடுத்துச்சு. வில்லனிசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாவில் எப்படி இருந்துச்சோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சமும் பொருந்தாமல் போயிருப்பது படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய வில்லன்கள் இப்படி ஒரு 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 கிளிஷே வில்லன்
வில்லன்களாகவும் ஒரு போர் அடிக்கிற வில்லன்களாகவும் இருக்கிற பட்சத்தில் அவங்கள படம் முழுக்க காட்ட வேணாம், கிளைமாக்ஸில் மட்டும் அவங்கள ரிவீல் பண்ணால் போதும் அப்படின்னு இவங்க அந்த படக்குழு எடுத்த அந்த முயற்சி, அந்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸும் கூட. இது ஒரு காடு சார்ந்த திரைப்படமாகவே இருந்தாலும் இந்த கதையின் மாந்தர்களுக்குள்ள நிச்சயமா இன்றைய தலைமுறையான மாணவர்களையும் உள்ள சேர்த்தரணும், எப்படியாவது கதையின் களத்துக்குள்ள அவங்களையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு இயக்குனர் இந்த படத்தில் எடுத்திருக்கிற முயற்சி நிச்சயமாகவே ப்ளஸ். ஆனால் அப்படி மாணவர்களை காட்டுகிற பட்சத்தில் அவர்களுடைய இருப்புக்கு ஒரு அழுத்தமான காட்சி வேணும் இல்லை, அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமெச்சுராக என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி பேசிட்டு அந்த மாணவர்களை எல்லாம் கதைக்குள்ளே கொண்டு வந்துட்டு கடைசியில் வெறுமனே வில்லன்களை எல்லாம் கிளைமாக்ஸ் காட்சியில் ஒரு கயிறால கற்ற தேவைக்கு மட்டுமே அந்த மாணவர்கள், அந்த மாணவர் கூட்டம், அந்த ப்ரொஃபஸர்னு அவர்களை பால் செய்தது, அவர்களை வீணடித்தது படத்தினுடைய முக்கியமான மைனஸ். படத்துல காடுகள்ல வாழ்கிற 2 இனக்குழுக்களுமே கோயிலில் இருக்கிற ஒரு சிலைக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, எங்களுக்கு தான் அந்த சிலை சொந்தம் அப்படின்னு. அதை தாண்டி மூன்றாவதாக சிட்டியிலிருந்து ஒரு கிரைம் டீம் அந்த சிலையை சேஸ் பண்ணி வராங்க, அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாருமே எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு தான் வேணும், எங்களுக்கு இந்த சிலை கண்டிப்பாக வேணும்னு அடிச்சுக்கிற அளவுக்கு அந்த சிலையில் என்ன வேல்யூ இருக்குது, அந்த சிலையினுடைய தனித்தன்மை என்ன, அதனுடைய அந்த பூர்வீகம் என்ன, அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தேடல், இவ்வளோ பெரிய மாஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த சிலைக்காக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க கதையை மேலோட்டமாக சொல்லிட்டு போனது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாமல் மேலே கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்டணம் போல் எந்த ஒரு ஆழமும் இல்லாமல் வெறும் காட்சிகளை அடுக்கின மாதிரி இந்த படம் அமைஞ்சது நிச்சயமாக அந்த படத்தினுடைய மைனஸ். ஆனாலும் படம் பார்ப்பதற்கு சுமாராகவே இருந்தாலும் காடு சார்ந்த ஒரு படத்தை எப்படியாவது எடுத்துடணும்னு முயற்சி பண்ணி அதை ஒரு டீமை கூட்டிகிட்டு போய் படம் பிடிச்சி அதை எடிட் பண்ணி எப்படியாவது தியேட்டரில் கொண்டு வந்து சேர்த்தரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த படக்குழு நிச்சயமாகவே ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த திரைப்படம் தியேட்டருக்கு வந்து ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி ஒரு படத்தை எடுத்தோம், ஃபிலிம் டெக்னாலஜி படித்தோம், ஒரு படத்தை எடுத்தோம், அதை தியேட்டரில் கொண்டு வந்து சேர்த்துட்டோம், மக்கள் பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லட்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சி இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். அவர்களுடைய அந்த முயற்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் கூட. மகாசேனா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதை திரையரங்கத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய பிரமிப்போ பெரிய ஆச்சரியமோ வந்துடல. என்னடா இந்த படம் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் மனநிலை தான் நமக்கு தோணுச்சு, அதை மறுக்க முடியாது. இன்னும் சில விஷயங்களில் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த திரைப்படத்தை இன்னும் ஒரு பெட்டரான திரைப்படமாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கமும் கூட நமக்கு கூடுதலாக வந்துச்சு. இது நம்முடைய கருத்து தான். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மகாசேனா திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 2. நேர்களே, மீண்டும் ஒரு திரைப்படத்தோடும் அது சார்ந்த விமர்சனத்தோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.